நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் பல பூகம்பம் வெடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிகாரம் இங்க குறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன், எதுக்கு அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கொஞ்ச நாள் அமைதியா இருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் இப்ப திருப்பும் பூதாகாரமா வெடிச்சிருக்கிறார். ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள், அதிமுகவில் நடக்கிற நகர்வுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனான மிதுன் அவர்களை அதிமுகவில் கொண்டு வந்து மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு தான். இது ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி விரும்பினாரா அப்படின்னா விரும்பவே கிடையாது, வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடக்கும்போது மிதுன் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கணும், இளைஞரணியில இல்லாட்டி தகவல் தொழில்நுட்பத்துறையில இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அதிகாரப்பூர்வமான ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு கொடுத்து கட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோஷம் எழும்புச்சு. இதுல எடப்பாடி பழனிசாமி எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கே.பி. முனுசாமி அவர்கள் இதற்கு ஆதரவாக பல தகவல்கள் சொன்னதாக பேசப்படுது நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவை டார்கெட் பண்ணி பல கட்டங்கள்ல அவர் என்ன பண்ணாரு, வாரிசு அரசியல் அப்படின்னு பேசினார். கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அடுத்தது இன்பநிதி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பேசினார். இன்னைக்கு அதே வாரிசு அரசியல் அதிமுகவில் ஊக்குவிக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. கே.பி. முனுசாமி அவர்கள் சொல்ற மாதிரி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனை இளம் தலைவர்களுக்கு இங்க வழிவிடணும், சோ தன்னுடைய மகனை கொண்டு வரணும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நலன் கருதி பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை பின்ன மிதுன் அவர்கள் கட்சிக்குள்ள வரும்பொழுது இது எடப்பாடி பழனிசாமி எடுத்தார்னா இதுக்கு எல்லாரும் சம்மதிக்கணும், யாரையும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு சி.வி. சண்முகம். இப்ப எதுக்கு வெடிச்சிருக்கிறாரு நான் சொன்னல, ஏன் வெடிச்சிருக்கிறாருன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். அவரு பூதாகரமா வெடிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்காம இருந்தாரு. அதிமுகவில இருந்து 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது சி.வி. சண்முகம் தான் இவங்க எல்லாரும் தூண்டி விட்டு என்ன பண்ணாரு, வேலைகளை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வில்லன் ஆக்கிட்டு மத்தவங்க எல்லாம் ஹீரோ ஆயிட்டு என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர்ந்தாங்க. அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத பிறகு என்ன பண்ணாரு, ஒதுங்கினாரு. தன்னுடைய தொகுதி மக்களுக்கு போயிட்டு என்ன பண்ணாரு, நன்றி தெரிவிச்சாரு. கூடுமானால் 5 வருஷத்துக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் சைலண்டாவே இருந்தாரு, ஒதுங்கியே இருந்தாரு. இத்தனைக்கும் அதிமுகவை தாவேக்கா எந்த அளவுக்கு கபலீகரம் பண்ணி இங்க ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் சொல்லிட்டு எல்லாரையும் அபகரிக்கும் பொழுது கொஞ்சம் கூட இந்த அதிமுக அப்படின்ற கட்சி கரைஞ்சு இருக்குதே, இங்க வந்து பயங்கரமா வெடித்து இருக்க, நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு கூட குரல் கொடுக்காம ஒதுங்கே இருந்தார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அதிமுக 47 தொகுதியில வென்றுச்சுல, இதுல 31 தொகுதி பாமக போட்ட பிச்சை அப்படின்னு தன்னுடைய காட்டமான பதில என்ன பண்ணிருக்கிறார், முன் வச்சிருக்கிறார். ஏன் திடீர்னு இவரு வந்து பாமகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை பாமக போய் சேர போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இங்க முன்வைக்கப்படுது. ஆனா சி.வி. சண்முகம் சொல்றத வச்சா ஒரு கருத்தை ஏத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி 31 தொகுதியில வன்னியர்கள் போட்டு இவரை ஜெயிக்க வச்சிருக்கலாமே கண்டி. ஆனா பாமகக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா ஏன் 18 தொகுதியில் 5 தொகுதி ஜெயிச்சாங்க, அதுக்கு விளக்கம் கொடுப்பாரா சி.வி. சண்முகம் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சோ எப்படியா இருந்தாலும் ஏன் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னா, மிதுன் அவர்கள் உள்ள வருதுனாலதான் இங்க சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு காட்டமான பதில முன்வைக்கிறாரு அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மிதுன் அவர்களுடைய தலையீடு இப்ப மட்டும்தான் இங்க பூதாகரமா வெடிக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் முதல் கட்டமா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்ல, இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவரே மிதுன் அவர்கள் தான். மிதுன் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் தான் இங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம இதுக்கான நிதிகள் திரட்டுற விஷயங்கள் கூட மிதுன் அவருடைய கண்ட்ரோல்ல தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம வேட்பாளர்களை சூஸ் பண்றது, வேட்பாளர்களை டிக் அடிக்கிறது, வேட்பாளர்கள் தேர்வுகள் காண்றது எல்லாத்தையுமே மிதுனுடைய ஆலோசனைகள் படிதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நிர்வாகிகள் எஸ்.பி. வேலுமணி முதற்கொண்டு சி.வி. சண்முகம் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, மிதுனுடைய ஆதிக்கம் தேர்தலுக்கு முன்பாகவே இருந்தது. இது பூதாகரமா இன்னைக்கு வெடிச்சிருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு எல்லாரும் விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு ரீசன் தான். அவரு தான் தோன்றித்தனமா செயல்படுறாரு.
அவர் அதிகாரமிக்க என்ன பண்றாரு, அவர் சொல்றது மட்டும் தான் கேட்கிறாரு, அவங்க பையன் சொல்றதை கேட்கிறாரு, அவரை சுற்றி இருக்கிறவங்க கேட்கிறாங்க, யாரெல்லாம் அவருக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க பேச்சு மட்டும் தான் கேட்கிறாங்க, மத்தவங்க பேச்செல்லாம் கேட்கறது இல்ல அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு. சோ இந்த அளவுக்கு யார் பேச்சே கேட்க மாட்டேன் தான் தோன்றித்தனமா இருக்கிறவங்க கேட்ட கட்சியை கொடுத்தா கட்சி அதுல பாதாளத்துக்குள்ளதான் போகும். இன்னைக்கு நாங்களாம் ஏன் சைலண்டா இருக்கிறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு, எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை இதுதான் காரணம். தன்னுடைய மகனை உள்ள கொண்டு வந்து வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லாம் இளைஞர்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு குரல் எல்லா கட்சியிலும் எழும்பியிருக்கு. திமுகவில் எழும்பியிருக்கு, அதிமுகவில் எழும்பியிருக்கு, எல்லா கட்சியிலும் எழும்பியிருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அப்படின்ற ஒரே ஒருத்தர் மட்டும் தான் காரணம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா முழுக்க முழுக்க இளைஞர்கள் படையை வைத்துக் கொண்டு அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், எல்லாரும் இளைஞர்களை வச்சு என்ன பண்றாரு, வழிநடத்திட்டு வராரு விஜய் அவர்கள். சோ அப்படி இருக்கும்போது இனி இளைஞர்கள் கிட்டதான் அரசியல் அப்படின்ற ஒரு பேச்சு இன்னைக்கு அடிபடுறதுன்னா அது முழுக்க முழுக்க விஜயால தான். சோ அத பாணியில தான் கே.பி. முனுசாமி போன்றவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடுங்க, இளைஞர்களை கொண்டு வாங்க, இளம் தலையினர் உள்ள கொண்டு வாங்க, அதுக்கு மிதுன் தான் கரெக்டா வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இளைஞரணியை பலப்படுத்தணும் அப்படின்னா மிதுனை இளைஞரணி செயலாளரா போட்டு பல கட்டமைப்புகளை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பூதாகரமான பூகம்பம் இன்னைக்கு வெடிச்சிருக்கு அதிமுகவில். இதனாலதான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே கண்டனங்கள் வலுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இங்க முன்வைக்கப்படுது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்தார்னா இன்னைக்கு அதிமுகவை அந்த அளவுக்கு கட்டமைச்சு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். ஆனா இதுல கொஞ்சம் கூட அவர் இறங்கி வரதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு பிடிவாதம் இருக்கு, ஒரு யூகம் இருக்கு. இந்த கட்சியில நம்ம தான் அடுத்தது, நம்ம பையன் தான் அப்படின்ற ஒரு பிக்ஸ் பண்ணிட்டாரு. சோ அதனாலே என்ன பண்றாரு, எல்லாரையுமே ஒதுக்கி வச்சுதான் பாக்குறாரு. இன்னைக்கு பல சீனியர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட இல்லாம கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாங்க. அதிமுக இந்த அளவுக்கு கபலீகரம் பண்ணும் பொழுது யாராவது வந்து குரல் கொடுக்குறாங்களா, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியால மட்டும்தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் அதிமுகவை இந்த அளவுக்கு தர குறைச்சு பேசுறாரு. அவருடைய மனநிலைமை என்னவா இருக்கு? ஏன்னா எந்த கட்சி உங்களை வளர்த்துதோ, எந்த கட்சி உங்களை ஆளாக்கிச்சோ, இன்னைக்கு அந்த கட்சியை ஒருத்தர் அழிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த கட்சியை தரக்குறைவா பேசுறீங்க. அதிமுகவால 47 தொகுதியில வின் பண்ணல, பாமகவால தான் இங்க 31 தொகுதி வின் பண்ணிச்சு, பாமக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாருன்னா இவருடைய மனநிலைமை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கேள்விகளை முன்வைக்கிறாங்க. முதல்ல நீங்க அடிப்படை உறுப்பினர், அவ்வளவுதான், பொறுப்பெல்லாம் கிடையாது, நீங்க என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகத்துக்கு எதிராக வலுக்கிற கண்டனங்களையும் இங்க நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை அதிகமா ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்தார்னா இன்னைக்கு அதிமுகவை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். தன்னுடைய மகனை உள்ள கொண்டு வரதுக்கான பயங்கரமான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, கொண்டு வராரு. ஆனாலும் இங்க வெளியில எனக்கு அதுல விருப்பம் இல்லை, என் பையனை கொண்டு வரதுல விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பிராண்ட் மைண்டா அவர் சொன்னாலும் உள்ளுக்குள்ள தன்னுடைய மகனை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்கு. இதற்கு கே.பி. முனுசாமி முன்வைத்து என்ன பண்றாரு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்க அழுகிற மாதிரி அழுங்க அப்படின்ற ஒரு டிராமா தான் கிரியேட் பண்றாரு. முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய மகன் மிதுனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான். அதுக்காகத்தான் யாரு போனாலும் பத்தியும் அவர் கவலை கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிரிந்து சென்றவர்களுக்கு திரும்பவும் பதவி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமே மிதுன் தான். அவர் சொல்லிதான் பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எஸ்.பி. வேலுமணி டீம்ல இருந்து இங்க கருத்துக்களை முன்வைக்கிறது நம்ம பாக்குறோம். சோ மிதுன் அவருடைய தலையீடு இங்க உள்ள வருதுல யாருக்குமே விருப்பம் இல்லை, குறிப்பா சீனியர்களுக்கு விருப்பமே கிடையாது. சோ ஒதுக்கி வச்சது தான், இதுதான் சரியான நேரம். அவங்களை திருப்பம் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இது வேற மாதிரி ஆகும், அதனால பொறுப்பு கொடுக்காதீங்க, அவங்களை ஒதுக்கி வைங்க அப்படின்னு மிதுன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. சோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவங்களுக்கு பதவிகளை கொடுக்காம என்ன பண்ணிருக்காரு, ஒதுக்கியே வச்சிருக்கிறாரு. ஒருவேளை மிதுன் அவர்களை உள்ள கொண்டு வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அவங்களை அப்படியே கழட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஒருவேளை மிதுனை கொண்டு வர்றதுக்கு ஆதரிச்சாங்கன்னா அவங்களுக்கு பதவி கொடுக்கப்படும். இப்படியான ஒரு பேரங்களை பேசுறதுக்காகத்தான் இப்படி பொறுப்புகளை கொடுக்காம ஒதுக்கே வச்சிருக்கிறாரோ எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இவங்க தரப்புல, அதிருப்தியாளர் தரப்புல இருந்து இங்க கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ எப்படி பார்த்தாலும் அதிமுகவுல அடுத்த கட்ட நகர்வா
மிதுன் அவர்கள் அதிகாரப்பூர்வமா ஒரு பொறுப்புல வரப்போறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மை. எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, ஆனா மிதுன் அவர்கள் அதிமுகவுல ஒரு முக்கியமான பொறுப்புல வரப்போறாரு. இத எப்படி ஏத்துக்க போறாங்க, அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது? ஆனா ஒண்ணே ஒண்ணு, அதிமுக இதுமேட்டு இருந்து திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் அப்படின்ற பேச்சு எடுக்க கூடாது, எடுக்கவும் முடியாது அப்படின்னு தான் இங்க கருத்துகள் முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.